இன்றைக்கு ஆய்வுரைன்னு சொல்ல முடியாது, என்னுடைய அனுபவம் தான் அந்த கவிதையை. ஏன்னா நம்மெல்லாம் கவிதை எழுதுறது வந்து ஆரம்பத்தில் வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த இனிஷியல்னு சொல்லுவோம், முதல் எழுத்து ஏ சமூகமே ஓ பெண்ணே அப்படி ஆரம்பித்தவங்க நாங்களாம். அப்படின்றப்ப இப்போ தான் நாங்கள் கவிதைகளை கொஞ்சம் கற்றுக்கிட்டு வர்றோம். கவிதைகளை வந்து பெருசாக அந்த வர்ணஜாலம் உள்ள அந்த ஆர்னமெண்டல் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் கவிதைனா ஒரு கண்டென்ட் இருக்கணும் அப்படின்ற விஷயங்களே இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுலேயும் இப்போ கடந்த 2022 வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய நினைவு கவிதை ஹைக்கூ போட்டியில் கூட என்னுடைய ஒரு கவிதை வந்து 1000 ரூபாய் பரிசுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் கூட என்னுடைய கவிதை ஒன்று ஆனந்த உடனில் வெளிவந்தது. அதுக்கப்புறம் தான் நாமளுக்கும் கவிதை வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கும் வந்துருக்கு. அதனால் நம்ம வந்து ஆகச்சிறந்த கவிஞர்கள்லாம் நமக்கு தெரியும். ஆனால் எனக்கு இந்த கவிதை சமீபத்தில் நான் அந்த நூலை வாங்கி வாசித்தேன். நினைவில் ஒளிரும் ஜிமிக்கு மதுன்னு சொல்லிட்டு பிரபல திரைப்பட இயக்குனர் வந்து சீனு ராமசாமி அவர்கள் எழுதினதை வாசிக்க நேர்ந்தது. இதில் என்னென்னா, அவர் ஒரு 7-8 படங்கள் இயக்கியிருக்காங்க. அவருடைய படங்களே பெரும்பாலும் கவிதை மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த கவிதை நூல் வந்து ஒரு சினிமா மாதிரி இருக்குது. காட்சியாக நம்ம நினச்சிக்கணும். இது தலைப்பே நமக்கு சொல்லுது, நினைவில் ஒளிரும் ஜிமிக்கி கம்பல்னாவே வந்து ஒரு பாலியத்தினுடைய படிமங்களாக இருக்குது இந்த கவிதைகள் நாம் வாசிக்கும் போது. அதை நம்ம ஒரு காட்சியாக பார்த்தா தான் நமக்கு ரொம்ப நினச்சி பார்த்தோம்னா நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம நல்ல அனுபவமாக இருக்கும். இந்த கவிதை வந்து மொத்தம் வந்து ஒரு சிறு கவிதை குறுங்கவிதைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு 138 கவிதைகள் வந்து எழுதியிருக்காங்க. இந்த கவிதையினுடைய மொத்த பக்கங்கள்னு பார்த்தீங்கன்னா 160 பக்கம். விலை வந்து 160 ரூபா தான். இந்த புத்தகத்துடைய விலை வந்து 160 ரூபா தான். இதை பார்க்கும்போது ஒரு கவிதை இப்படி கூட இருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஒரு நல்ல நூலின் அளவுகோலில் அதன் விலையும் அடங்கும், ஏழை வாசகனுக்கு, அப்படி கூட ஒரு கவிதை எனக்கு தோணுச்சு. இப்போ எனக்கு அதுதான் அந்த அளவுக்கு தான் விலைவாசிகளும் இருக்குது. நம்ம அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. பதிப்பாளர்கள் கவிஞர்கள்லாம் பெருசாக சம்பாதிக்கிற மாதிரியெல்லாம் தெரியல. இருந்தால் கூட அது ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த கவிதைக்கு வந்து அணிந்துரைன்னு பார்த்தோம்னா 2 கவிஞர்கள் எழுதியிருக்காங்க. லக்ஷ்மி மணிவண்ணன் சொல்லிட்டு ஒரு கவிஞர் எழுதியிருக்காங்க. அப்புறம் குட்டி ரேவதி அவங்களும் எழுதியிருக்காங்க. இந்த லக்ஷ்மி மணிவண்ணன் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கவிஞனாக இருக்கிறவங்களுக்கும் கவிஞனாக இல்லாதவங்களும் ஒரு துறையில் இருந்தாங்கன்னா அந்த கவிஞனாக இருக்கிறவங்க வந்து அவங்கள காட்டி மேம்பட்டவராக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அரசியலில் இருக்கிற ஒரு கவிஞரும் அதே அரசியலில் இருக்கிற ஒரு கவிஞர் அல்லாதவர் வந்து நிச்சயமாக மேம்பட்டவராக தான் இருப்பாங்க அப்படின்றாங்க. இதை நம்ம யோசித்து பார்த்தா ஓரளவுக்கு உண்மையாக கூட தான் தெரியுது. ஒரு கவிஞராக இருக்கிறவங்க வந்து அந்த துறையில் வந்து உண்மையிலே ஒரு சிறப்பாக கூட இருக்காங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. இவரையும் கூட ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஒரு கவிஞனுக்கு தன் வாழ்நாளில் 6-7 கவிதைகளே தேவையாக இருக்கிறது அப்படிங்கிறாரு. அப்படிலாம் சொல்லும்போது நம்ம கொஞ்சம் வெக்கமாக கூட இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகையில் ஏறக்குறைய இணையாகவே வந்து கவிஞர்களாக தான் இருக்காங்க. எல்லாருமே கவிஞராக தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம எழுதுறது எல்லாமே கவிஞர் தான். அதே மாதிரி கவிக்கோ கூட ஒரு இடத்துல சொல்லுவார், ஒரு வாழ்நாளில் வந்து ஒரு கவிஞன் ஒரே ஒரு ஹைக்கூ கூட எழுத முடியும், சிறந்த ஒரு ஹைக்கூ எழுதினாலே பெரிய விஷயம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க, அவங்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த கவிதைகள் வந்து பெரும்பாலும் வந்து அதை நம்ம காட்சியாக வந்து இமேஜின் பண்ணோன்னா நிச்சயமாக நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய கவிதைகள் அந்த மாதிரி தான் இருக்குது. அதில் முதல் கவிதையே நான் கண்டிப்பாக கொஞ்சம் வாசித்து தான் ஆகணும். அதுக்காக தான் மற்றதெல்லாம் நான் வாசிக்க மாட்டேன், பூராத்தையும் வச்சுட்டு வந்திருக்கேன் ஃபுல்லாக கூட. முதல் கவிதை வந்து சூரிய மகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் எழுதியிருக்காங்க. கிணற்று மேட்டில் பார்த்ததாகவும் பின்புறம் பூத்திருந்த அரளிப்பூக்களை அவள் பறித்ததாகவும் சொன்னார்கள். அவள் எதையும் எடுத்துக்கொண்டு போகவில்லை வீட்டில் என்றார்கள். எல்லா கிணறுகளையும் எட்டி பார்த்தார்கள். மானம் போய்விட்டதாய் கதறினார்கள். ஓடுகால் என்று உமிழ்ந்தான் ஊர்கிழவன். அவள் பறித்த பூக்கள் கருப்பு கோயில் படிக்கட்டில் அரளிக்காய்களோடு இருந்தன. கிழக்கு சூரியன் தன் மகளை வாழ்த்தும் விதமாக கருப்பணசாமியின் வீச்சறிவாள் மீது ஒளி வீசிக்கொண்டிருந்தது. இது அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. பாரதராஜா சார் படத்தில் வர்ற மாதிரி அந்த ஃப்ரீஸ் பண்ணுவாங்கல்ல சீன்ஸ், அது மாதிரி இருக்கு. அது முடிவை வந்து நம்மகிட்டே விட்டுட்டார். இப்போ அந்த பொண்ணு வீட்டை விட்டு போயிடுச்சு. அது எப்படி கூட இருக்கலாம், ஒரு
சமூக நீதிக்கான ஒரு இதாக கூட இருக்கலாம், ஒரு கீழ் ஜாதி பையனா கூட இருக்கலாம், இல்லை மேல் ஜாதி பையனா கூட இருக்கலாம். அப்படின்ற மாதிரி முதல் கவிதையே பெரிய அதிர்வை ஏற்படுத்துகிற மாதிரி எழுதியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருக்கு இந்த கவிதை. கண்டிப்பாக வந்து கவிதையை நேசிக்கிறவங்க கண்டிப்பாக வாசிக்கணும். சின்ன சின்ன கவிதைகள், தலைப்பில்லாத கவிதைகளே நிறைய இருக்கு, குட்டி குட்டி கவிதைகள். அந்த ஒரு கவிதையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அடுக்கலையில் அவளோடு சேர்ந்து வீட்டை துடைக்கிறது கிழிந்த பள்ளி சீருடை. இதெல்லாம் பாருங்க எப்படி, இதெல்லாம் நம்ம இவர்கிட்ட இருந்து வர்றதுனால ஒருவேளை ஆச்சரியமா இருக்கா என்னன்னு தெரியல. சில கவிதைகளை நம்ம படிக்கும்போது அட அப்படின்னு தோணும். இன்னும் சில கவிதைகள் நாம எழுதான் போயிட்டோமே அப்படின்னு தோணும். அதுதான் நம்ம கிட்ட நம்மளுடைய வாழ்வை ஒட்டி வர்ற கவிதைகள் கண்டிப்பாக நம்ம வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். அப்புறம் கொஞ்சம் ஒரு சில கவிதைகள்லாம், இந்த ஒரு கவிதையில் எழுதுறாரு, ரயில் போய்விட்டது நத்தை இன்னும் போகவில்லை. அவர் எல்லாமே சீன்ஸ் தான். நம்ம வந்து நிறைய பார்த்தோம்னா, இன்னொன்றுலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. அதன் வீட்டில் நான் வசிப்பது போல் பார்க்கிறது என் வளர்ப்பு பூனை. அப்படியே அதெல்லாம் உண்மையிலே அட்டகாசமாக இருந்துச்சு. அதனால இது எனக்கு ரொம்ப, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணீர் கூட வந்துடும். குழம்பு வைக்க காசு இல்லாத நாட்களில் உண்ண முகம் சுளித்த என்னிடம் நாமளும் நல்லா இருப்போம்டா என்ற சொற்களை சோற்றில் ஊட்டி வளர்த்தால் தாய். வறுமையை இதை விட நம்ம எப்படி சொல்ல முடியும்? குழம்பு வைக்க காசு இல்லாத நாட்களில் உண்ண முகம் சுளித்த என்னிடம் நாமும் நல்ல இருப்போம்டா என்ற சொற்களை சோற்றில் ஊட்டி வளர்த்தார். அதை சொல்லி ஏன்னா நிறைய அடம்பிடிக்கிறது, அதெல்லாம் நம்ம உண்மையில அனுபவிச்சிருக்கோம். அதனால அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய கவிதைகள் இருக்கு, தலைப்பில்லாத கவிதைகளே நிறைய எழுதியிருக்காரு, குட்டி குட்டி கவிதைகள் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் கத்தி சண்டைகள்லாம் ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு. அதை கொஞ்சம் சிரிப்பு வந்தால் சிரிச்சிருங்க.